கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஐஸ்வர்யவான்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளை காலங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். நாம் வாசித்த இந்த வசனம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அறையப்பட்டு அவர் அதிலே மரித்த பொழுது அவருடைய சரீரத்தை கல்லறையிலே வைத்த ஒரு நபர், அவருடைய பெயர்தான் யோசேப்பு. அவர் இயேசுவுக்கு சீஷனாய் இருந்த ஒருவர். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கலாமா? இன்றைக்கு அநேக பேர் நினைக்கிறது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மிகவும் வறுமையானவர்களாக, இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாதவர்களாக, ஏழைகளாக, வறியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அநேகருடைய எண்ணமும் விருப்பமுமாய் இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், அவருடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்ட தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய அநாதி சித்தம். இஸ்ரவேல் ஜனங்களை கூட தேவன் சொன்னார், இந்த பூமியில எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உங்களுக்கு செய்வேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஆசீர்வாதங்களினால தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்படியானால் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய பாட்டு காலத்திலே கூட பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோன், யோபு, இப்படிப்பட்டவர்களை இன்னும் அநேக பேர் நாம் திருஷ்டாந்தங்களாக சொல்ல முடியும். ஆபிரகாமை கூட ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியேசர் லாபானிடத்தில் போய் சொல்லும் பொழுது, தேவன் என்னுடைய எஜமானை செல்வ சீமான் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில கூட யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவர் எத்தனை ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான கழுதைகள், அவ்விதமான அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். மட்டுமல்ல, சாலமோன் கூட ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ஜனங்களை ஆளுகிறதற்கென்று வைத்த ஒரு ராஜா. அவருக்கு முன்னும் பின்னும் உள்ளவர்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொல்லி தேவன் அவ்விதமாக சாலமோனை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய பிள்ளைகள் வறுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. அதே போன்றுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், நாம் ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி நாம் வறியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் புதிய பாட்டு காலத்தில் கூட இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணின யோசேப்பு இயேசுவுடைய ஒரு சீஷர். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசுவின் ஊழியத்திலே கூட இயேசுவுக்கு உதவி செய்கிற செல்வ வாய்ந்த பெண்கள் இருந்தார்கள். அதாவது ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவன்னாலும், காரியக்காரன் என்றால் ட்ரெஷரர், அங்கே ஏரோது ராஜாவுக்கு அங்கே ட்ரெஷரர் அங்கே அப்படி வேலை பார்த்த அந்த அவருடைய மனைவி சூசன், யோவன்னா, எவ்வளவு பெரிய ஒரு செல்வன் நிறைந்த ஒரு பெண்மணி. சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள், செல்வம் பெற்றிருந்த, அதாவது நன்றாக ஆஸ்திகளை பெற்று கொண்டிருந்த அநேக பெண்கள்
தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் இருந்து தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது சங்கீதம் 62 சங்கீதம் 10ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் சொன்னது போல, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய ஐஸ்வர்யம் தேவன் தரும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனை விட்டு இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வந்துடக்கூடாது. அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஊழியத்திலே பங்கெடுத்த அந்த ஸ்திரீகள், அவர்கள் தங்கள் ஆஸ்திகளால் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அதே போன்று தேவன் நமக்கு ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் பொழுது அவைகளால் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆஸ்திகளும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதையிட நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்வில் வரும் பொழுது நாங்கள் அதன் மேல் எங்கள் இருதயத்தை வைத்து விடாமல் எங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.